ஹரே கிருஷ்ணா. நம்ம வாழ்க்கையில வர்ற பல சோகங்களுக்கு மருந்து தான் பகவத்கீதை. இந்த ஜீவன் பிறக்கிறதும் இறக்குறதும் சமுத்திரத்துல ஒரு அலை கரையை தொட்டுட்டு போற மாதிரி தான். எத்தனை முறை நாம ஜென்மா எடுத்தாலும் இந்த ஆத்மா அழியறதே கிடையாது. பகவான் இந்த நான்கிற உணர்வு என்னைக்கும் அழியாதுன்னு சொல்றார். இந்த உடல், மனம், புத்திங்கிறது நான் இல்ல. இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கும் சுத்தமான ஒரு உணர்வு தான் நான். நான்கிறது ஒரு பிரபஞ்ச உணர்வு. நம்மளை தவிர வேற எதுவுமே கிடையாது. பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடல் மறுபடியும் பஞ்ச பூதங்களாவே உருமாறுது. மனசும் மாறும் தன்மை கொண்டது. ஆனா உடல், மனம் இதை கடந்த ஒற்றை உணர்வு தான் நான். துக்கம்ங்கிறது நம்மளை இந்த உடம்போடையும் மனசோடையும் புத்தியோடையும் தொடர்பு படுத்துறதாலதான் வருது. இது எதுவுமே நான் இல்லைங்கிற உணர்வு எந்த ஒருத்தனுக்கு வருதோ அவன் இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமா பார்க்க முடியும். அந்த சமநிலையில துக்கமோ இன்பமோ அவனை பாதிக்காது. என்னதான் பெரிய பெரிய தத்துவங்களை நாம புரிஞ்சுக்கிட்டாலும் கடைசியா இந்த லௌகீக சம்சார வாழ்க்கைய எதிர்கொண்டுதான் ஆகணும். இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்களை தெரிஞ்சின்ற உணர்ந்த ஞானிகள் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், ஆதிசங்கரர், மகாபெரியவா, ரமண மகரிஷி, சாய்பாபா எல்லாரும் இந்த லோகத்துக்கு வந்த பர்பஸ் என்ன? அதை செய்யறதுல அவங்களுக்கு இருந்த டிட்டர்மினேஷன் எவ்வளவு உயர்வா இருந்தது. அத்வைதம்ங்கிற உயர்ந்த கோட்பாட உணர்ந்த அந்த மகான்கள் வாழ்க்கையில அவங்க சந்திச்ச சவால்களை கடக்கிறப்போ இந்த உடலால, மனசால, புத்தியால, டிஸ்ட்ராக்ஷன்ஸால பாதிக்கப்படாம எடுத்துக்கிட்ட கொள்கையில அவங்களுக்கு இருந்த வைராகியம், அர்ப்பணிப்பு, தர்ம சிந்தனை இதையெல்லாம் பாக்குறப்போ நம்ம சாதாரண வாழ்க்கையில வர்ற அன்றாட சவால்களை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஹரே கிருஷ்ணா.